நீ எதுக்குடா அவரை தொட வர? எதுக்கு அவரை தொடர? என்ன பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? நடிக்காதடா, அசிங்கமா இருக்கு. வெளியே போடா. He's my dad. அவரை தொடறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாதா? ஆமா, உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஹலோ, இங்க சத்தம் போடக்கூடாது. பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்க முழிச்சுப்பாங்க. அமைதியா இருங்க. டேய், அவர் இப்படி இருக்காருன்னா அதுக்கு யார் காரணம்? அப்பவே பணம் கேட்கும் போதே கொடுத்திருந்தா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாருல. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீயும் உன்னோட ஒரட்டு கௌரவம் தானடா காரணம். என்னடா எதுவும் பேச மதிக்கிற? நாங்க ஏதாவது பண்ணா ஆவுன்னு அப்படி இப்படின்னு பேசுவேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அப்பாவை தான் பழி வாங்குவியா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. நீங்க ரெண்டு பேரும் நாசமா போயிடுவீங்க. சிஸ்டர், சொல்றேன்டா, பெத்த வயிறு. நான் சொல்றேன், நீ சுத்தமா நல்லா இருக்க மாட்டேன். அந்த மனுஷன் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. டாடி 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 நான் அவர் பின்னாடியே சுத்தி அவரை மொத்தமா அழிச்சிட்டல. இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்க சொன்னா ஆளாளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. இல்ல சார், கொஞ்சம் எமோஷனலா. இத்தனை பேரை முதல்ல உள்ள விட்டதே தப்பு. வந்து பேஷண்ட வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தாச்சுல, முதல்ல எல்லாரும் வெளியே கிளம்புங்க. சார், முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியே எடுப்புங்க. சார் வாங்க சார். மேடம் வாங்க மேடம், வெளியே போங்க. போங்க போங்க, இங்க நிற்க கூடாது, போங்க. இங்க சத்தம் போடக்கூடாது. சார் வாங்க சார், வாங்க. இப்ப திருப்தியா? இப்ப சந்தோஷமா? இததானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கிழிஞ்ச கந்தல் துணி மாதிரி படுத்து கிடக்குறாரு. எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா கம்பீரமா சிங்கம் மாதிரி நடந்துகிட்டு இருந்தவரு இப்போ கண்ண கூட முழிக்கல, இப்படி படுத்து படுக்கை ஆயிட்டாரு. இப்ப திருப்தி தானே உனக்கு? நீ நல்லா இருப்பியா? சுந்தரவள்ளி, ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் தேவையா? வீட்டுக்கு போய் பேசலாம்லமா? நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன என் புருஷனோட இந்த நிலைமைக்கு இவனை விட இவதான் காரணம். நான் சொல்லும் போதே அந்த சிலையை கொண்டு போய் தூக்கி போட்டிருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்குமா? சாமி முக்கியம், சாமி முக்கியம்னா, ஆனா இப்படி ஏன் சாமியவே சாச்சிட்டாளே? நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நாசமா போயிடுவேன், விளங்கவே மாட்டேன்.